Hi all, welcome to BioSquad in Tamil. Class train, life processes, transportation in plants அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். அப் டு transportation in animals வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். We have discussed earlier how plants take in simple compounds such as carbon dioxide and photosynthesis energy stored in their chlorophyll containing organs, namely leaves. The other kinds of raw material needed for building plant bodies will also have to be taken up separately. For plants, the soil is the nearest and richest source of raw materials like nitrogen, phosphorus and other minerals. நம்ம ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் படிக்கும் போதே பிளான்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட் அண்ட் குளோரோஃபில் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். இப்போ நமக்கு இங்கே அதை தான் சொல்லியிருக்காங்க. சிம்பிள் காம்பவுண்ட்ஸ் சச் அஸ் கார்பன் டை ஆக்சைடு, அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணி அதில் வர எனர்ஜியை குளோரோஃபில் கண்டெய்னிங் ஆர்கனில் ஸ்டோர் பண்ணுவாங்க. யார் குளோரோஃபில் கண்டெய்னிங் ஆர்கன்? லீஃப். அந்த லீஃபில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ அது தவிர்த்து வேறு என்ன டைப் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வேணுமோ, கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃபில், வாட்டர், சன்லைட்டை தவிர்த்து வேறு என்ன ரா மெட்டீரியல் வேணுமோ அது எல்லாத்தையும் அவங்க சாயிலிருந்து எடுத்துப்பாங்க. பிகாஸ் சாயில் தான் அவங்களுக்கு நியரஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். அந்த சாயிலிருந்து அவங்க என்னெல்லாம் எடுக்கிறாங்க? நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் சம் அதர் மினரல்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. The absorption of these substances therefore occurs through the part in contact with the soil, namely roots. If the distance between the soil contacting organ and the chlorophyll containing organ are small, energy and raw material can easily diffuse to all parts of the plant body. But if these distance become large because of changes in plant body design, diffusion process will not be sufficient to provide raw material in leaves and energy in roots. A proper system of transportation is therefore essential in such situations. இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் அதர் மினரல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சாயில்லேருந்து அப்சார்ப் பண்ணணும், சக் பண்ணணும். அது யாரோட வேலை? ரூட்டோட வேலை. இந்த ரூட்டுங்கிறவங்க யார்? சாயிலோட கான்டாக்டில் இருக்கிறவங்க தான் ரூட்டு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, சாயில் கான்டாக்டிங் ஆர்கனுக்கும் குளோரோஃபில் கண்டெய்னிங் ஆர்கனுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். சாயில் கான்டாக்டிங் ஆர்கன் யார்? ரூட்டு. குளோரோஃபில் கண்டெய்னிங் ஆர்கன் யார்? லீஃப். இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு கம்மியாக இருந்தால் ஈஸியாக இவங்க சக் பண்ண மெட்டீரியலை, யார்? ரூட்டு சக் பண்ண மெட்டீரியலை லீஃபுக்கு நம்ம ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஒருவேளை இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய பெரிய ட்ரீலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட் எங்கேயோ இருக்கும், லீஃப் எங்கேயோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் சேனல் தேவைப்படுது, ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் தேவைப்படுது. அந்த சிஸ்டமை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Energy needs differ between different body designs. Plants do not move and plant bodies have a large proportion of dead cells in many tissues. As a result, plants have low energy needs and can use relatively slow transport system. The distance over which transport system have to operate, however, can be very large in plants such as very tall trees. எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்கானிசமோட பாடி டிசைனை பொறுத்தது. இப்போ நமக்கெல்லாம், அனிமல்ஸ்க்கெல்லாம் வி ஹாவ் டு மூவ். ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், ஒர்க் பண்ணணும், வி ஹாவ் டு டூ சம் ஒர்க். நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நமக்கு எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் பிளான்ட்ஸ்க்கு அப்படி கிடையாது. தே ஆர் இம்மூவபிள், ஒரே பிளேஸில் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட பாடி ப்ரப்போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டெட் செல்ஸ் இருக்கும். நம்ம 9th டிஷ்யூஸ் லெசன் படிக்கும் போது ஸ்க்ளீரன் கைமான்னு ஒரு டிஷ்யூ படிச்சிருப்போம். ஸ்க்ளீரன் கைமா இஸ் எ டெட் செல் அண்ட் அந்த செல்ஸ் தான் பிளான்ட்டுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் பிளான்ட் இம்மூவபிளாக இருக்குது அண்ட் மேக்ஸிமம் டெட் செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் ரொம்ப கம்மி. பட் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். லைக் சில பிளான்ஸ்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குல்ல, அங்கெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் ரொம்ப ஒரு ப்ராப்பர் சேனலாக ஒர்க் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். Plant transport systems will move energy stores from leaves and raw materials from roots. These two pathways are constructed as independently organized conducting tubes. One, the xylem, moves water and the minerals obtained from the soil. The other, phloem, transports products of photosynthesis from the leaves where they are synthesized to other parts of the plants. We have studied the structure of these tissues in detail in class 9. இந்த பிளான்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்குல்ல, இது இம்பார்ட்டண்ட்டாக 2 மெட்டீரியலை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அது என்னென்ன மெட்டீரியல்னால், லீஃப் ஸ்டோர் பண்ண எனர்ஜியை பிளான்ட்டோட மற்ற போர்ஷன்ஸ்க்கு கொண்டு போகணும். ரூட் சக் பண்ண மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் அண்ட் பாஸ்பரஸ் எல்லாத்தையும் பிளான்ட்டோட மற்ற போர்ஷனுக்கு மூவ் பண்ணணும். இது ரெண்டையுமே தனித்தனியாக செய்யறதுக்கு பிளான்ட்டில் ஆள் இருக்காங்க. ரூட் அப்சார்ப் பண்ண வாட்டர் அண்ட் மினரல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஜைலமும்,
லீஃபில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க எனர்ஜி ஃபுட் மெட்டீரியலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபோலமும் பிளான்ட்டில் இருக்காங்க. இதை பற்றி நம்ம 9th படிக்கும் போதே படிச்சிருப்போம். ஜைலமோட ப்ராடக்ட்ஸ் யார், ஃப்ளோயமோட ப்ராடக்ட்ஸ் யார், இப்படின்னு நம்ம 9thலேயே டீட்டெயிலாக படிச்சிருப்போம். Now transport of water, that means xylem. In xylem tissue, vessels and tracheids of the roots, stem and leaves are interconnected to form a continuous system of water conducting channels reaching all the parts of the plant. At the root, cells in contact with the soil actively take up the ions. This creates a difference in the concentration of these ions between the root and the soil. நம்ம 9th படிக்கும் போதே ஜைலம் டிஷ்யூவில் ஜைலம் வெசல்ஸ், ட்ரக்கீட்ஸ், ஃபைபர்ஸ், பேரண்ட் கைமான்னு 4 மெம்பர்ஸ் இருக்கிறதா படிச்சிருப்போம். இதில் ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் மட்டும் சேர்ந்து ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் இந்த எல்லா போர்ஷன்ஸ்லேயும் இருக்க ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் மட்டும் சேர்ந்து ஒரு வாட்டர் கண்டக்டிங் சேனலை ஃபார்ம் பண்ணணும். இப்போ நாம் தண்ணி எங்கேயாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், நமக்கு ஒரு ஓஸ் பைப்பு தேவைப்படும்ல, அந்த மாதிரி ஒரு ஓஸ் பைப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை இந்த வெசல்ஸ் அண்ட் ட்ரக்கீட்ஸ் ஆஃப் ஜைலம் வில் கிரியேட். இது மூலமாக தான் வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். And the cells of the roots which is in contact with the soil, root-ஓட எந்த செல்லெல்லாம் சாயிலில் காண்டாக்டில் இருக்கோ அந்த செல்லெல்லாம் சாயிலிருந்து வாட்டர் அயான்ஸை அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ இதை அப்சார்ப் பண்ணும்போது என்ன ஆகும், ரூட்டில் சாயில் வாட்டர் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகவும் சாயிலில் வாட்டர் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாகவும் இருக்கும். வாட் இஸ் ஆஸ்மாசிஸ்? மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். ஸோ அந்த பேசிஸில் தான் சாயிலிருந்து வாட்டர் ரூட்டுக்குள்ளே மூவ் ஆகும். ஸோ ஒரு ப்ரெஷர் இப்போ க்ரியேட் ஆகிருக்கும் ரூட்குள்ளே. பிகாஸ் ரூட்டில் இருந்து வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, சாயிலில் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்னும் போது ரூட் என்ன பண்ணணும், சாயிலில் இருக்கிற வாட்டரை வந்து சக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு ப்ரெஷரை ரூட்டில் க்ரியேட் பண்ணும். அண்ட் திஸ் ப்ரெஷர் இஸ் கால்ட் ஆஸ் ரூட் ப்ரெஷர். Provided that the plant has an adequate supply of water, the water which is lost through the stomata is replaced by water from the xylem vessels in the leaf. In fact, evaporation of water molecules from the cells of the leaf creates a suction which pulls water from the xylem cells of the roots. The loss of water in the form of vapor from the aerial parts of the plant is known as transpiration. இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும் பாருங்கள், தட் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டாக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது, ஒன்று ரெஸ்பிரேஷன், இன்னொன்று டிரான்ஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷனாக நமக்கு தெரியும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். இப்போ டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன, ரிமூவல் ஆஃப் எக்ஸஸ் வாட்டர் ஃப்ரம் த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன். இப்போ பாருங்கள் உங்கள் பிக்சரில் வாட்டர் இருக்கும், ரூட் வந்து நிறைய வாட்டரை சக் பண்ணிக்கும். பிளான்ட்டு அவங்களோட ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு, பயாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அவ்வளோ வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற வாட்டரெல்லாம் எவாப்ரேஷன் பண்ணிடும். எது மூலமாக, இந்த ஸ்டொமேட்டா வழியாக எவாப்ரேஷன் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், வாட்டர் இஸ் அப்சார்ப்டு பை தி ரூட்ஸ். சாயிலிருந்து அவங்களுக்கு தேவையான வாட்டர் மாலிகுல்ஸை இந்த ரூட் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். வாட்டர் ட்ராவல்ஸ் அப் த்ரூ த பிளான்ட். ஜைலம் வழியாக, ஜைலம், ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் நம்ம படித்தோம்ல, அவங்க ஒரு காலமை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலம் வழியாக வாட்டர் கீழே இருந்து, தட் மீன்ஸ் ரூட்டில் இருந்து பிளான்ட்டோட அந்த டிப் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும். அங்கே ஆல்ரெடி ஸ்டொமேட்டா மூலமாக வாட்டர் லாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். திஸ் கிரியேட்ஸ் அ ப்ரெஷர் இன்சைட் த பிளான்ட். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் டிரான்ஸ்பிரேஷன் ஒரு புல் க்ரியேட் ஆகும். வாட்டர் வந்து ரூட்டில் இருந்து பிளான்ட்டோட மற்ற போர்ஷன்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ஒரு புல் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும். அண்ட் இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன் புல். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, டிவியில் குளுக்கான் டி ஆடை பாருங்கள். சூரியன் அங்கிள் குழந்தைகிட்ட இருந்து ஸ்ட்ரா போட்டு மொத்த எனர்ஜியும் உறிஞ்சிருவார். வீட்டுக்கு வந்தோடனே அம்மா வந்து டயர்டாக இருக்க பிள்ளைக்கு அந்த எனர்ஜியை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க குளுக்கான் டியை கலந்து கொடுத்து. அதே மாதிரி தான் சூரியன் அங்கிள் லீஃபில் இருந்து ஸ்டொமேட்டா வழியாக எல்லா வாட்டரையும், எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் எவாப்ரேஷன் ஃபார்மில் எடுத்துப்பார். ரூட்டு வாட்டரை சக் பண்ணி அந்த எவாப்ரேட் ஆன வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பிளான்ட்டில் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம்னு 2 சேனல் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ரூட் ப்ரெஷர் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு 2 மெக்கானிசமாக பிளான்ட் யூஸ் பண்ணுறாங்க டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸை சக்சீட் பண்ணுறதுக்கு. Thus, because of transpiration, absorption and upward movement of water, minerals from soil இருந்து root மூலமாக leaves and மற்ற போர்ஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு இந்த டிரான்ஸ்பிரேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி டிரான்ஸ்பிரேஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது, அது பிளான்ட்டோட டெம்பரேச்சர் ரெகுலேஷன்.
நம்ம ரூட் ப்ரெஷர்னு ஒரு கான்செப்ட் படித்தோம்ல. ரூட்டுக்கும் சாயிலுக்கும் வந்து வாட்டர் அயன் கான்சன்ட்ரேஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக சாயில்லேருந்து வாட்டர் மாலிகுல் ரூட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து ரூட் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் படித்தோம்ல. இந்த ரூட் ப்ரெஷர் எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா நைட் டைமில். அப்போ டே டைமில் யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல். ஏன்னா டே டைமில் தான் ஸ்டொமேட்டோ ஓப்பனில் இருக்கும். ஸ்டொமேட்டோ ஓப்பனில் இருந்தால் தான் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ டே டைமில் நடக்கிறது பிளான்ட்டில் டிரான்ஸ்பிரேஷன் புல், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது டிரான்ஸ்பிரேஷன் புல். அதே மாதிரி நைட் டைமில் ரூட் ப்ரெஷர் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. 1 மார்க்லேயோ ரீசன் அண்ட் அசர்ஷன்லேயோ கேட்டாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நவ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வாட்டர் அண்ட் மினரல்ஸை ஜைலம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இப்போ ஃபுட் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸை ஃப்ளோயம் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். So far we have discussed the transport of water and minerals in plants. Now let us consider how the products of metabolic processes, particularly photosynthesis, are moved from leaves where they are formed to other parts of the plant. That this transport of soluble products of photosynthesis is called translocation, and it occurs in the part of vascular tissue known as phloem. ஸோ ஆஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட், பிளான்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க பை த ப்ராசஸ் கால்டு ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண ப்ராடக்ட் தான் பிளான்ட்டோட எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறது. ஸோ இப்போ பிளான்ட்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும்? லீஃபில் நடக்கும். லீஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்ச ஃபுட் ப்ராடக்டை மற்ற போர்ஷன்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ரூட்டுக்கு ஃபுட்டு வேணும், ஸ்டெம்முக்கு ஃபுட்டு வேணும், ஃப்ளாரு பட்டு எல்லாருக்கும் ஃபுட்டு வேணும்ல. ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லொகேஷன். ஒரு லொக்கேஷனில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், அந்த லொக்கேஷன்லேருந்து மற்ற லொக்கேஷன்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். கிச்சனில் சமைப்போம், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பெட்ரூமில் ஒருத்தர் சாப்பிடுவாங்க, ஹாலில் ஒருத்தர் சாப்பிடுவாங்க, பால்கனியில் ஒருத்தர் சாப்பிடுவாங்க. ஸோ அங்கங்கே ஃபுட்டை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல, அதுதான் டிரான்ஸ்லொகேஷன். இந்த டிரான்ஸ்லொகேஷன் யார் மூலமாக நடக்குதுன்னா ஃப்ளோயம் மூலமாக நடக்குது. வாஸ்குலார் டிஷ்யூவில் தான் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ ஜைலம் வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட போகிறாங்க. ஃப்ளோயம் தான் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராடக்ட், அந்த ஃபுட் இருக்குல்ல, அந்த ஃபுட்டை வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் த ஃபுட், பிசைட்ஸ் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், த ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ், அண்ட் தீஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் எஸ்பெஷலி டெலிவர்டு டு தி ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ் ஆஃப் த ரூட், ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் அண்ட் டு க்ரோயிங் ஆர்கன்ஸ். இப்போ பிளான்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை வந்து அவங்களோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணணும்ல, ஒரு பர்டிகுலர் ஆர்கனில் போய் ஸ்டோர் பண்ணணும். சில பிளான்ஸ் ரூட்டில், சில பிளான்ஸ் ஃப்ரூட்டில், சில பிளான்ஸ் சீட்ஸில், சில பிளான்ட் வந்து ஸ்டெம்மில், சில பிளான்ஸ் லீஃபில், இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அந்த போர்ஷனுக்கும் அந்த ப்ரிப்பேர்டு ஃபுட்டை வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணணும். அதுக்கு நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஃப்ளோயம். ஃப்ளோயமில் ஒரு 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து ஜீவ் டியூப்ஸும் அட்ஜசன்ட் கம்பேனியன் செல்ஸும் தான் நமக்கு இந்த ஃபுட்டை வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜீவ் டியூப் எலமெண்ட் எங்கே இருக்குது, கம்பேனியன் செல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருப்போம். இதில் இந்த ஜீவ் டியூபும் கம்பேனியன் செல்லும் தான் நமக்கு ஃபுட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும், போத் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்டு. ஜைலமில் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஜைலம் ஒரு சிம்பிள் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுச்சு. ரூட் ப்ரெஷர், டிரான்ஸ்பிரேஷன் ஃபுல், அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஜைலம் வந்து வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுச்சு. பட் ஃப்ளோயமில் ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏடிபி தேவைப்படுது, அடினைன் ட்ரைபாஸ்பேட். இது ஒரு எனர்ஜி மாலிகுல், எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். எங்கெல்லாம் ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுதோ அந்த ரியாக்ஷன் வந்து எனர்ஜி ரெக்வயரிங் ரியாக்ஷன். ஸோ இந்த இடத்துல ஃப்ளோயம் ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு லொக்கேட் பண்ணுறதுக்கு ஏடிபியை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் ஒரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் டிஷ்யூஸ்குள்ளே. ஆஸ்மோசிஸ்னால் என்ன? மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். நான் ஃப்ளோயமில் ஃபுட்டு நிறைய இருக்குது. ஸோ இப்போ ஃப்ளோயமில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மாலிகல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். செல்ஸ்க்கெல்லாம் ஃபுட்டு தேவைப்படுது, பட்னியாக இருக்காங்க எல்லாம். ஸோ அங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மாலிகல்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ ஆஸ்மாசிஸ் என்ன பண்ணணும்? ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு ஃபுட்டை மூவ் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபுட்டு ஃப்ளோயம் டிஷ்யூஸில் இருந்து எந்தெந்த பிளான்ட் போர்ஷன்ஸ்க்கெல்லாம் ஃபுட்டு தேவைப்படுதோ அந்த போர்ஷன்ஸ்க்கு இதை சப்ளை பண்ணிடும். இப்போ பிளான்ட்டோட எந்த பார்ட்டுக்கு ஃபுட்டு தேவைப்படுதோ அந்த பார்ட்டுக்கு ஃபுட்டை டிரான்ஸ்லோகேட் பண்ணுறது தான் இந்த ஃப்ளோயமோட வேலை. நமக்கு புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இன் ஸ்ப்ரிங் சீசன் இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரிங்கில் சுகர் ஸ்டோர்டின், சுகர்னா என்ன? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அந்த ஃபைனல் ப்ராடக்ட் கிடைச்சதில்ல, அதுதான் சுகரு. அது எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு? ரூட் அண்ட் ஸ்டெம் டிஷ்யூவில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. would be transported to the buds which need energy to grow.
ஸ்டெம்லேயும் ரூட்லேயும் ஃபுட் இருக்குது, ஆனால் அது அவங்களுக்கு தேவையில்லை. இப்போ யாருக்கு தேவைப்படுது? பட்டுக்கு தேவைப்படுது. எதுக்கு? க்ரோ பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு இப்போ இந்த ஃபுட்டு டிரான்ஸ்லோகேட் ஆகும். இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லோகேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பிளான்ஸ் இதோட முடிஞ்சது. ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ரீஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Excretion in animals and excretion in plants நம்ம இந்த செஷனில் சேர்த்தே பார்த்துடலாம். We have already discussed how organisms get rid of gaseous waste generated during photosynthesis and respiration. Other metabolic activities generate in nitrogenous material which need to be removed. The biological process involved in the removal of these harmful metabolic waste from the body is called excretion. நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிக்கும் போதே எக்ஸ்ட்ரா வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து த்ரூ ஆனஸ் இட் வில் எக்ஸ்க்ரீட்னு படித்தோம். அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் போது CO2 இஸ் அ வேஸ்ட் ப்ராடக்ட். ஸோ அது வந்து எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுது அப்படின்னு படித்தோம். இதை தவிர்த்து பிகாஸ் ஆஃப் சம் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நம்மளோட பாடியில் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ அந்த வேஸ்ட் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் ஆகலை அப்படின்னா அந்த வேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஸோ அந்த ஹார்ம்ஃபுல் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டு நம்மளோட பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்ஸ்க்ரீஷன். இதுக்கு ஒரு ஆர்கானிசமும் ஒரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணும். இதில் நம்மலாம் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்க்கெல்லாம் அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் இருக்குது, எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் சிம்பிள் டிஃப்யூஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. The excretory system of human beings includes a pair of kidney, pair of ureter, a urinary bladder and a urethra. Kidneys are located in the abdomen, one on either side of the backbone. Urine produced in kidneys passes through the ureters into the urinary bladder where it is stored until it is released through the urethra. ஹியூமனோட எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் பேர் ஆஃப் கிட்னிஸ், பேர் ஆஃப் யூரிட்டர், பிளாடர் அண்ட் யூரித்ரா இந்த 4 பேர் இருப்பாங்க. இப்போ இந்த கிட்னியில் தான் வந்து அந்த யூரின் வந்து கலெக்ட் ஆகணும். நைட்ரஜனஸ் லிக்விட் நைட்ரஜனஸ் வேஸ்ட்டு தானே யூரின். ஸோ அது வந்து அந்த கிட்னியில் கலெக்ட் ஆகி கிட்னியில் பாஸ் பண்ணி யூரிட்டர் டியூப் வழியாக வந்து பிளாடரில் டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணிவிடும். எப்போ பிளாடர் ஃபில் ஆகுதோ அப்போ யூரித்ரான்ற ஓப்பனிங் வழியாக இந்த யூரின் வந்து வெளியே ரிலீஸ் ஆகிடும். How is urine produced? The purpose of making urine is to filter out waste products from the blood. Just as CO2 is removed from the blood in the lungs, nitrogenous waste such as urea and uric acid are removed from blood in the kidneys. It is then no surprise that the basic filtration unit in the kidneys, like in the lungs, is a cluster of thin-walled blood capillaries. லங்ஸில் அல்வியோலை CO2 ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சுல, அதே மாதிரி நம்மளோட பிளட்ல இருந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட் லைக் யூரியா ஆர் யூரிக் ஆசிட் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. தட் இஸ் ஃபில்ட்ரேஷன் யூனிட். அந்த யூனிட்டாக இங்கே யார் இருக்கா? லங்ஸில் அல்வியோலை இருக்குது. அப்போ கிட்னியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் தின் வால்டு கேபிலரிஸ். Each capillary cluster in the kidney is associated with the cup-shaped end of a coiled tube called Bowman's capsule that collects the filtrate. Each kidney has large number of these filtration units called nephrons packed close together. இப்போ இந்த கேபிலரி கிளஸ்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு டியூப் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிச்சுல, அந்த டியூபோட எண்டு போர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கப்பு மாதிரி இருக்கும். அந்த கப் ஷேக்கு பேர் தான் பவுமேன்ஸ் கேப்சூல். இப்போ இந்த பவுமேன்ஸ் கேப்சூல் தான் கிட்னியில் இருந்து பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ண போகுது. ஸோ இதோட ஃபில்ட்ரேஷன் யூனிட் யார்? நெஃப்ரான்ஸ். நிறைய நெஃப்ரான்ஸ் வந்து கிட்னிக்குள்ளே இருக்க போகுது. இப்போ இவங்க தான் ஃபில்டர் பண்ணுறாங்க. ஒரு நெஃப்ரான்லேயும் இருக்கிற அந்த பவுமேன்ஸ் கேப்சூல் தான் வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. வீட்டில் நம்ம டீ வடிகட்டும், நமக்கு கீழே கிடச்ச டீ லிக்விட் டீ இருக்குல்ல, அது ஃபில்ட்ரேட்டு. மேலே நமக்கு செட்டில் ஆன டீ தூள் இருக்குல்ல, அது ரெசிடியூ. இப்போ நம்ம இந்த மாதிரி தான் பிளட்டை ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி பிளட் வந்து பாடிக்குள்ளே போயிடும். அந்த அன்வான்ட் இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு ரெசிடியூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெசிடியூ தான் வெளியே வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ லைக் திஸ் இப்போ பவுமன்ஸ் கேப்சூல் வந்து ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிகிட்டே வருது பிளட்டு. ஃபில்டர் பண்ணும்போது தெரியாமல் 1-2 டீ பவுடர் வந்து நம்மளோட டீயில் கலந்துரும். அதே மாதிரி தான் இந்த யூரினில் ஒரு இனிஷியல் ஃபில்ட்ரேட்டாக இருக்கும் போது குளுக்கோஸ், அமினோ ஆசிட், சால்ட்டு அண்ட் மேஜர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதுக்குள்ளே வந்து இருக்கும். இப்போ அதை பாடி மறுபடியும் செலக்டிவாக ரீஅப்சார்ப் பண்ணணும். இந்த மெட்டீரியல் தான் வேணும், இவ்வளோ குவான்டிட்டியில் தான் வேணும் அப்படின்னு செலக்டிவாக ரீஅப்சார்ப் பண்ணணும். எவ்வளோ வாட்டரை வந்து ரீஅப்சார்ப் பண்ணணும் அப்படிங்கிறது, எவ்வளோ எக்ஸஸ் வாட்டர் பாடியில் இருக்குது அண்ட் எவ்வளோ வந்து டிசால்வ்டு வேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் எவ்வளோ வாட்டர் ரீஅப்சார்ப் பண்ணணுன்றதும் இருக்குது.
In this way urine is formed. இப்போ இந்த ஃபார்ம்டு யூரினை எக்ஸ்க்ரீட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? இங்கே இருந்து இந்த பேர் ஆஃப் கிட்னியிலேருந்து இந்த ப்ராசஸ் மூலமாலாம் நமக்கு கிடைச்ச அந்த யூரினை யூரிட்டர் டியூப் வழியாக வந்து யூரினரி பிளாடரில் டெம்ப்ரவரியாக ஸ்டோர் ஆகணும். பிளாடரோட கெப்பாசிட்டி 500 ml. ஸோ எப்போ அது 500 ml ஃபில் ஆகுதோ அப்போ தான் யூரின் பாஸ் பண்ணணுன்ற ஒரு அர்ஜ் வந்து நமக்கு கிடைக்கும். Since the bladder is a muscular organ, it will be comes under the control of the nervous system. Nervous system படிக்கும் போதே நம்ம படிச்சிருப்போம், voluntary muscle, involuntary muscle அப்படிலாம் நம்ம படித்தோம்ல. voluntary muscle we can control somewhat. ஸோ இந்த இடத்துல இந்த bladder அப்படிங்கிறது ஒரு voluntary muscle. We can control the urge to urinate at least some extent. Now excretion in plants. Plants use completely different strategies for excretion than those of animals. Oxygen itself can be thought of a waste product generated during the photosynthesis. We can discuss earlier how plants deal with oxygen as well as CO2. பிளான்ட்டோட எக்ஸ்க்ரீஷன் ஸ்ட்ராட்டஜி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மேன். இப்போ அவங்க ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணும்போது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. டே டைமில் அவங்களுக்கு அந்த ஆக்சிஜனே வேஸ்ட் மெட்டீரியல் தான், அவங்களுக்கு அது தேவையில்லை. அதையே தே ஹாவ் டு எக்ஸ்க்ரீட். இப்போ அந்த ஆக்சிஜனை எப்படி எக்ஸ்க்ரீட் பண்ணுறாங்க, CO2 எப்படி எக்ஸ்க்ரீட் பண்ணுறாங்க, இதெல்லாம் அந்த ஸ்டொமேட்டோட க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் போது நம்ம படிச்சிட்டோம். அதே மாதிரி எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக தே வில் ரிமூவ். மற்ற வேஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, இப்போ லீஃபில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த வேஸ்ட்னா அந்த லீஃபே வித்ட்ரா ஆகிடும். இலையுதிர் காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த சமயத்தில் லீஃபே வித்ட்ரா ஆகிடும். செல்லில் வேக்குவல்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்துருப்போம். அந்த வேக்குவல்ஸில் சில வேஸ்ட் ப்ராடக்ட்ஸு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இன்னும் சில பிளான்ஸில் வந்து இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னா ரெசின்ஸ், கம்ஸ் அண்ட் ஓல்டு ஜைலமில் இதை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பிளான்ஸ் ஆல்சோ எக்ஸ்க்ரீட் சம் வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் இன் டு த சாயில் அரவுண்ட் தெம். அப்போது பிளான்ட்டோட எக்ஸ்க்ரீஷன் ஸ்டொமேட்டோ வழியாக நடக்கும், டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸில் நடக்கும், டெட் டிஷ்யூவில் ஸ்டோர் பண்ணிக்கும், வேக்குவல்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கும், ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் ஸ்டோர் பண்ணி அந்த போர்ஷனை ஃபால் ஆஃப் பண்ணிடும். ரெசின்ஸ் அண்ட் கம்ஸாக ஸ்டோர் பண்ணலாம், சம்டைம்ஸ் சாயிலில் ரிலீஸ் பண்ணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம கிளாஸ் 10 லைஃப் ப்ராசஸ் லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற லெசன்ஸையும் கவர் பண்ணிடலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். பயோஸ்குவாட் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பார் ஆன் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.